பொண்ணுங்களுக்கு வந்து அர்ஜுன் ரெட்டி பிடிச்சிருக்கு, இதே படம் முரளி கண்ணுக்கே தெரியல. நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ இப்போ நிறைய மேரேஜ் ஃபெயில் ஆகிறதுக்கும் கிட்டத்தட்ட இந்த ரீசன் தாங்க. வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன் அண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பர்ட்ஸ் டாக்ஸில் வந்து கரியர் பிஸ்னஸ் ரிலேட்டடாக பாட்காஸ்ட்லாம் போட்டிருக்கிறோம். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். இந்த ரெண்டு கேரக்டரையும் வந்து குயிக்காக நம்ம எடுத்து பிரித்து பார்த்துருவோம். ஸோ அர்ஜுன் ரெட்டி கேரக்டர் என்னன்னா, ஹீஸ் அ டாக்டர், கொஞ்சம் நார்சிசிஸ்ட் பிஹேவியர், அரகண்ட், ஈகோயிஸ்டிக். அதுக்கப்புறம் வந்து பொண்ணு பின்னாடி போகணுன்ற ஒரு டெஸ்பரேட்டான ஒரு சுச்சுவேஷனே கிடையாது. பிகாஸ் ஹி ஆல்வேஸ் ஹேட் லாட் ஆஃப் கேர்ள்ஸ். அண்ட் இதில் சொல்றதுல எதுவுமே பாசிட்டிவாக எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அடிதட்டினா அப்படியே இறங்கி போய் நின்று ஹீரோயிசம் காட்டுறது இந்த மாதிரி கேரக்டர். செகண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இதயம் படம் முரளி, ஹீ இஸ் ஆல்சோ டாக்டர். ரொம்ப நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு வந்து ஒரு பையன். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்றாரு, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாரு. பட் அந்த பொண்ணு கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஜெனரலா பொண்ணுங்களுக்கு வந்து இந்த சிக்ஸ்த் சென்ஸ்ல கண்டிப்பா கிளியரா தெரியும் யார் யார் வந்து ஃபாலோ பண்றா, யார் ஒர்த்து இல்லை அப்படின்றதெல்லாம் தெரியும். தெரிஞ்சும் வந்து இதயம் படம் முரளி வந்து கண்ணுக்கு தெரியவே இல்லை. அர்ஜுன் ரெட்டி வந்து எங்க இருந்தாலும் சரி கண்ணுக்கு பிடிச்சி போயிடுறாங்க. இப்போ இதுல என்ன ஏன் இந்த வந்து ஓரம் வந்துச்சுன்னா, இப்போ என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் கைஸ். நேச்சுரலா வந்து நம்ம நியூஸ் கண்டென்ட், நம்மளுக்கு பெட்டராக கண்டென்ட் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, வரிசையாக நியூஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டே போகிறோம். எந்த வீடியோவில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம், எந்த டைட்டில் வந்து நம்மள கேட்சியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி. ஸோ நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் நம்ம ஆக்சுவலி சம்டைம்ஸ் வந்து இந்த சோஷியல் மீடியா ஆப்புக்கே போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோஷியல் மீடியா காசிப் ஆப்ஸ், வெப் பேஜஸ் எல்லாத்தையுமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பியூராக வந்து மோட்டிவேஷன் அண்ட் ஹெல்த், யோகா இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ்புக் வந்து அடிக்ஷனே கம்மி பண்ணிடலாம், ஆப்பே அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா வந்து ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக வந்து we need to be in touch with all our basic emotions on almost like a daily basis. ஏன்னா அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில ஹார்மோன்ஸ் இருக்கு. அந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்தால் தான் we'll feel like a complete man, the Raymond's அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவம், ஃபீல் லைக் டிப்ரெஸ்டு, கொஞ்சம் அழுக, கொஞ்சம் சிரிப்பு, எல்லா விஷயமும் இருக்கணும். கவலை, வருத்தம், அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான எமோஷன்ஸும் வந்து we need it. ஸோ அது எல்லாம் இருந்தால் தான் வந்து we feel like we'll have a complete life அப்படின்ட்டு. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபேமஸ் ஃபுட்பாலர் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னையா ரீசன், நல்லா தானே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காரு, அவர் வந்து எங்கிட்ட சண்டையை போடுறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காரு, ரொம்ப நல்லவராக இருக்காரு, எனக்கு வந்து அவர் கூட வாழ்றது வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதி சொத்தை வாங்கியிருப்பாங்க, ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க கிளம்பியிருப்பாங்க. பட் என்னன்னா கேர்ள்ஸுக்கு வந்து ஏன் வந்து அந்த அர்ஜுன் ரெட்டி கேரக்டர் பிடிக்குது? ரெண்டு பேரும் டாக்டர் தானே, இதயம் படம் முரளியும் டாக்டர் தான், இவரும் டாக்டர் தான். பட் ஏன் அந்த கேரக்டர் பிடிக்குது அப்படின்னா வந்து they want someone to violate them. by default வந்து அந்த காலத்தில் ராஜால இருந்து அந்த மாதிரி இடம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், they like someone to be in power. டெக்னிக்கலாக வந்து ஃபெமினிசம் அதுக்கு ஆப்போசிட் தான் ராகுல் அப்படின்னா அது ஆக்சுவலி ட்ரூ தான். they want equality, அது எல்லாமே. பட் ஃபெமினாக ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபெமினிஸ்ட் கூட வந்து they wanted to feel masculinity அப்படின்றது தான் ஒரு ட்ரூ ஃபேக்டாக இருக்குது. அதனால தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த டாக்ஸிக்காக இருக்கிற பசங்களுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுல பிரச்சனையே இருக்காது. டாக்ஸிசிட்டி கம்மியாக இருக்கிற பசங்களுக்கு தான் வந்து இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், இதே படம் முரளி மாதிரி. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் என்ன கவனிச்சிங்க அப்படின்னா வந்து இந்த டாக்ஸிசிட்டி அப்படின்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்குலினிட்டியோட ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம். அதுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எதுக்கு சொல்லலாம், இந்த டெஸ்டோஸ்டெரோன்ஸ் கூட சொல்லலாம், நம்மளுக்கு இருக்கிற ஹார்மோன்ஸ். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த பசங்க வந்து they'll become little softer, கொஞ்சம் ஃபெமினாக இருப்பாங்க. எஸ்பெஷலி அவங்களுக்கு ஒரு பொம்பளை குழந்தைலாம் பிறந்துருச்சு அப்படின்னா வந்து they'll be little bit softer. நேச்சர் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து டெஸ்டோஸ்டெரோன் வந்து அந்த இடத்துல கம்மி பண்ணும். அது கம்மி பண்ணலை அப்படின்னா ஜென்ரலாக பாய்ஸ் வந்து அந்த ஃபேமிலி கூட அட்டாச்சே ஆக மாட்டாங்க, they'll go and find another pair. இந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்க ஊரில் எல்லாத்துலேயுமே வந்து பிரசவம் ஆகிறப்ப வந்து பசங்க வந்து கூட இருக்கணும், கூட இருந்து அந்த பிரசவம் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நேச்சுரலாக வந்து இந்த டெஸ்டோஸ்டெரோன் வந்து கம்மி பண்ணும். கம்மி பண்ணுறப்ப வந்து பசங்களோட இந்த சென்சிட்டிவ் சைட் ஆஃப் திங்ஸ் வந்து கொஞ்சம் எலிவேட் ஆக ஆரம்பிக்கும். they'll have little feminine sensitive side வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து they'll get attached to the family. ஸோ அந்த ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்ட் ஆகிடுவாங்க. அண்ட் டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் கான்செப்ட் எல்லாமே காரணம் வந்து இந்த லோ டெஸ்டோஸ்டெரோன் அப்படின்றது தான். இன்னொரு விஷயம் வந்து போர் அடிக்குது, அவங்களுக்கு 5 மணிக்கு மேலே செய்யறதுக்கு உருப்படியாக எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் பாசத்தை புரியுமே அப்படின்னு சொல்லிட்டு புரியிற ஒரு ரீசன் தான். பொண்ணுங்களுக்கு ஏன் அது பிடிக்குது அப்படின்னா வந்து இந்த ஹை டெஸ்டோஸ்டெரோன் வந்து வில் ஹேவ் த டாக்ஸிக்காக ஒரு மேஸ்குலினிட்டி வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அந்த விஷயம் வந்து நேச்சுரலாக வந்து கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும். டாக்ஸிக்காக இருக்கிற பசங்க நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா they'll have a relationship. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக்காக இருக்கும். இருந்தாலும் அந்த பொண்ணுங்க வந்து அவங்களை விட்டு போக மாட்டாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ரீசெண்டாக ஒரு பையன் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தங்களை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அந்த பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் வந்து ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. அவனுக்கு வந்து அவனை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவன் ஒரு டிக்டாக்கர் ப்ரோ இருக்கு, அவனுக்கு அத்தனை பெட்டிஷன், அழகா இருக்கான், கியூட்டா இருக்கிறான். இப்போ ரீசெண்டாக நேத்திக்கு ஒரு கேஸ், அந்த கேஸ்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் நீங்க ஒன்றும் இல்லைங்க, இன்ஸ்டாகிராமில் போயிட்டு அழகா இருக்கிற கிரைம் கமிட் பண்ண பசங்களோட பேஜஸ்ல ஏதாவது ஒரு நியூஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார போய் நீங்க பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து என்னால் அவனை திருத்த முடியும், ரவுடிசத்தை மட்டும் தான் பொண்ணுங்க திருத்துவாங்க, வாழ்க்கையில வந்து நல்லபடியாக அவனை ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அதே அந்த பையன் வந்து அட்ராக்டிவா இல்லைன்னா அந்த மாதிரி அந்த பொண்ணுங்களாம் சேலஞ்ச் எல்லாம் போட போறது இல்லை. இந்த டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி அப்படின்றது வந்து தி கேர்ள்ஸ் நீட் இட். ஸோ அது இல்லாததுனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து இந்த மேரேஜஸ் வந்து ஃபெயில் ஆகுது கைஸ். நீங்கள் வந்து இந்த டிக்டாக்ல வந்து நிறைய ரீல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து டோன்ட் டேக் இட் as an எக்ஸாம்பிள். அதில் வந்து ஆம்பளைங்க வந்து மாஸ்குலினிட்டி இல்லாத மாதிரி இருக்கிறது, பொண்ணுங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறது, இப்பெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா the girls will have boy besties upfront and being open. கேர்ள்ஸ் வந்து உங்களை பார்த்தா ஒரு ஃபீலே ஆகாது. மோகினி, உன் பேர்ல உள்ள காதல்னால உன் காலையும் பிடிக்கிற, நீ என்ன கௌரவிக்க மாட்டேங்கிறியே. பெண்ணு கால்ல விழுறவங்களை எந்த பெண்ணுமே மதிக்க மாட்டா. அதுக்கு பதிலா பெண்ணை தன் காலடியில விழ வைக்கிற ஆம்பளையத்தான் பெண் மதிப்பா, அவனுக்குத்தான் மனசுல இடமும் கொடுப்பா. இதுக்காக நான் வந்து டாக்ஸிக்கா மாஸ்குலனா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லல, பட் பி ஹூ யூ ஆர். நீங்க ஒரு ஆம்பளைனா ஆம்பளையா இருக்கும், அவங்க வந்து கேர்ள்னா கேர்ளா இருக்கட்டும். யூ டோன்ட் ஹேவ் டு பி அர்ஜுன் ரெட்டி, பொண்ணுக்கு அட்ராக்டிவா தெரியறதுக்கு அர்ஜுன் ரெட்டியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் இதே படம் முறையா இருக்கணும்ன்றதும் அவசியம் கிடையாது. யூ பி இன் தி மிடில். ஸோ வேர் எவர் யூ ஹேவ் டு பி மாஸ்குலன் ஃபார் அ சிச்சுவேஷன். இப்போ ஒரு பிரச்சனைனா எந்திரிச்சு போய் நின்று முன்னாடி தைரியமா கேட்குறியா, அந்த இடத்துல வந்து யூ பீங் பாய் அண்ட் யூ ஹேவ் த மாஸ்குலினிட்டி அண்ட் யூ ஹேவ் த ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் டு கோ அண்ட் ஆஸ்க் த கொஸ்டின். அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கான உனக்கு தைரியம் இருக்கு, விச் ஜென்ரலி கேர்ள்ஸ் அட்மயர். ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா டேக் சார்ஜ், டேக் லீடர்ஷிப். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து யூ கேன் ஹேவ் யுவர் மாஸ்குலினிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் ஆல் டாக்ஸிக் பிஹேவியர்ஸ். இது வந்து என்னோட ஜஸ்ட் 2 cents. இது கண்டிப்பா வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவீங்க, வேலிடான ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து வைங்க கைஸ். நான் தப்புனாலும் அது என்ன தப்புன்றது சொன்னால் தான் எனக்கு யோசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஃபுட் ஃபார் தாட் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ தான் வந்து ரிலீஜனை வச்சு கலவரம் பண்ணி முடிச்சோம். இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலி அந்த சீரீஸில் 2வது வீடியோ. இது வில் catch up again in another video guys, and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ், cheers.